ஹலோ ரம்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நேற்றுக்கு உங்களை பற்றி ஒரு ஞாபகம் வந்தது. ஏன்னா கீரா கி ராஜநாராயணனுடைய தொகுப்பு ஒன்று படிச்சிட்டு இருந்தேன். ஆ, அப்போ வந்து திரிபுன்னு ஒரு கதை. இட் ஆமா. ஹஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் மீ அலாட். அந்த திரிபு பற்றி அண்டர் த ட்ரீல சொல்லியிருக்கீங்களா நீங்க? நம்ம சொல்லியிருக்கோமே. திரிபு கதைய வந்து அண்டர் த ட்ரீல சொல்லியிருக்கோம். எனக்கு பொதுவாவே கீரானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, எத்தனையோ கதைகள் படிக்கிறோம். சில கதைகள்லாம் வந்து அந்த மொழியோட அடர்த்தி, அந்த மொழியில அடுக்குகள் அப்படி இப்படின்லாம் இருக்கும்போது, கீரா வந்து ஒரு இயல்பான ஒரு கதை சொல்லி. நம்ம வந்து இப்போ ஒரு கிராமத்துக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் மேன் எந்த லாங்குவேஜ்ல பேசுவாரோ, அந்த மாதிரி அந்த வட்டார வழக்க ரொம்ப பிரசித்தம் பண்ணவர். அவருடைய எத்தனையோ பாப்புலரான கதைகள் இருந்தா கூட, அதுவும் இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ரைட்டர்ஸ் வந்து போற போக்குல நெறைய முத்துக்கள தெளிச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த திரிபு. இதுதான் இது திடீர்னு இந்த கதையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஆ. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையை பற்றி கூட கேட்கலான்னு நினச்சேன். ம். இந்த கதை சுருக்கம் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தா கூட சுருக்கமாக நம்ம வாசகர்களுக்கு சொல்லுங்களேன். இந்த திரிபு கதை வந்து எத பத்தி பேசுறதுன்னா, ஒரு சின்ன குழந்தை. ஒரு ஒரு சாதாரண ஒரு குடும்பம். ஒரு அம்மா, அப்பா, ஒரு குழந்தை தான். அந்த குழந்தைக்கு ஒரு 6 மாசம், ஒரு 8 மாசம் இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகான, கியூட்டான குழந்தை. இந்த கதையில என்ன சிறப்புன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு பேர் கூட இவர் சொல்லல. பாப்பு, பாப்புன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதுக்கு அப்படியே பேர் வச்சுடுறாங்க. ஸோ, கரெக்ட். பாப்பு, பப்புன்னு ஏதோ ஒரு பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லா குழந்தைகளுக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஆசையா கொஞ்சுற அந்த குழந்தை. அந்த குழந்தைய வீட்டோட அமைப்ப பார்க்கும்போது ஒரு கேட் வாசல்ல இருக்கு. குழந்தை வெளியில போக்கூடாதுங்கிறதுக்கு அந்த கேட் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு. ஆனா, அந்த குழந்தை அந்த கேட் வழியா வெளியில எட்டி பார்க்கும்போது, போக வரவங்க எல்லாரும் அந்த குழந்தைய கொஞ்சிட்டு போறாங்க. அந்த குழந்தையோட ஆங்கிள்ல இருந்து இந்த கதைய அவர் பார்க்குறாரு. இந்த குழந்தைக்கு வந்து விசித்திரமா எல்லாரும் வந்து தன்னை கொஞ்சறது. அம்மா வந்து சாப்பாடு ஊட்டும்போது, இது பிடிவாதம் பிடிக்கும்போது, அம்மா வந்து ஒவ்வொருத்தரையா காமிச்சு ஊட்டுறது. ஒவ்வொருத்தருக்கோட உறவு முறை சொல்றது. இது தாத்தா, இது அக்கா, இது அண்ணா அப்படின்னு சொல்லும்போது, தெருவுல போற ஒரு தாத்தாக்கு ஏதோ மன விரக்தியில போறவர வந்து, இது தாத்தான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டோனே அவர் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. "என்னையா கூப்பிட்ட? என்னையா கூப்பிட்ட?" அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குற அந்த இடம்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது பண்ணி இது பொதுவா இந்த கதை என்ன 2 வரியில சொல்லணும்னா, இவ்ளோ ஆசையா வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தை, அம்மா, அப்பா மேல, பார்க்குற உறவுகள் மேலலாம் ஒரு பந்தம் ஏற்படுற குழந்தை, அதோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவ ரொம்ப அழகா கொண்டாடுறாங்க. கொண்டாடி முடிச்ச உடனே, முதல் பிறந்த நாள் முடிஞ்ச உடனே சாங்கியப்படி அதுக்கு முடி இறக்கணும், காது குத்தணும். இந்த முடி இறக்குற வைபவத்துல தான் அந்த குழந்தை வந்து அப்பாவும், அம்மாவும் தன்ன வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் இப்படி நிறுத்துறாங்களே! தனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ஆக்ட் அந்த குழந்தை மேல நடக்கிறது. அந்த முடி இறக்கிற உடனே அந்த குழந்தையால தாங்க முடியல. அந்த துக்கம் தாங்க முடியல. அந்த துக்கத்த விட்டு மீள்றதுக்குள்ள அதுக்கு காதையும் வேற குத்தி விட்டுறாங்க. இது 2ம் நடந்தது அந்த குழந்தையோட அதிர்ச்சி தாங்க முடியாம, அதுவரைக்கும் அம்மாவும், அப்பாவும் நம்மள ரொம்ப அரவணைப்பா வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அவங்க தான் பெரிய பாதுகாப்புன்னு நெனச்சுட்டு இருக்கிற குழந்தை. யாரெல்லாம் அத்தை, மாமா, பாட்டின்னு கூப்பிட்டதோ அவங்கலாம் உறவுன்னு நெனச்சுட்டு இருக்கிற குழந்தைக்கு, அந்த முடி இறக்கறதும், காது குத்துறதும் ஒரு பெரிய இன்செக்யூரிட்டிய விதைச்சிருது. அந்த மொமெண்ட்ல அந்த குழந்தைக்கு வேற்று முகம் வருது அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது அந்த லாஸ்ட் லைன் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமால்ல அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். இது இல்ல, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இந்த பொதுவா தெருவுல நம்ம கடந்து போகும்போது, ஒரு கேட்ல ஒரு குழந்தை இருந்ததுனாக்க, அத பார்க்காம நம்மளால கடக்கவே முடியாது. ஆமா. அதுவும் அது நம்மள பேர் சொல்லி அழைக்கும்போது, மாமா, தாத்தா அப்படின்லாம் சொல்லிச்சுன்னாக்க, அது வந்து டெஃபினட்டா அது ஒரு அட்ராக்ட் பண்ணி இம்மீடியட்டா நம்ம திரும்பி பார்ப்போம். ஆமா. இந்த கதையில அந்த பெரியவர் நீங்க சொல்ற மாரி ஏதோ ஒரு விரக்தியில போயிட்டு இருக்காரு. அந்த குழந்தை தாத்தான்னு கூப்பிட்ட உடனே, அந்த ஹோல் வேர்ல்ட் ஹஸ் சியர்ட் அப் ஃபார் ஹிம், ஓப்பன்ட் அப் ஃபார் ஹிம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்து வந்து என்னையா கூப்பிட்ட? என்னையா கூப்பிட்டன்னு அப்படின்னு அதாவது அந்த கீராவோட அந்த வரிகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னையாம்மா கூப்பிட்ட? அப்படி சொல்லிட்டு ரோட்ல போற ஒருத்தர வந்து கூப்பிடுவாரு. கூப்பிட்டு தாத்தான்னு இந்த குழந்தை சொல்லிச்சுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அந்த அதாவது ஒரு ஒரு அந்த தாத்தாவோட மனநிலைய வந்து குழந்தையோட ஆங்கிள்ல இருந்து எக்ஸ்பிரஸ் பண்றதெல்லாம் கீரா அப்படியே அலட்சியமா பண்ணியிருப்பாரு. ஆமா. அப்புறம் இந்த அப்பா வந்து அத வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு. அந்த அப்பா வந்து 32 தடவ மொபைல்ல வந்துட்டு போயிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாரு. எக்ஸாக்ட்லி.
அந்த குழந்தைக்கு எதுக்கு வராரு எதுக்கு போறாரு தெரியல. ஏதோ 32 தடவை வந்து வந்து போவாரு தினசரி அப்படின்னு சொல்லும். அப்புறம் அந்த குழந்தைய ஒரே இந்த குழந்தை ஏன் அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுல ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு. இந்த குழந்தைக்கு ஒரு மந்திர புன்னகை இருந்தது அப்படின்னு சொல்லுவாரு. ஆமாம். அப்புறம் இந்த முடி இறக்க போகும்போது அந்த நடக்கிற அந்த வைபவங்கள் அனுபவங்கள். பின்னணியில அவர் சொல்றது வந்து என்னுடைய அந்த உறவுகள்லாம் அது வந்து சிரிக்கிறது வந்து ரொம்ப குரூரமா இருக்குமா. அது அதுக்கு மொட்டை அடிக்க போறாங்க. உறவுகள்லாம் என்னடா நமக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாம நம்மள பார்த்து குரூரமா சிரிக்கிறாங்களே. அப்புறம் உனக்கு இன்னைக்கு உண்டு. இன்னைக்கு வா வா இன்னைக்கு உனக்கு உண்டுன்னு சொல்லும்போது, அந்த குழந்தைக்கு உண்மையாவே பயமா இருக்கு. என்ன பண்ண போறாங்க நம்மள? அதுவும் என்ன அந்த பண்ண அந்த திருவிழாக்குள்ள நுழையும் போதே வேற ஒரு குழந்தைக்கு மொட்டை போட்டு அந்த அத அலற சத்தம் இதுக்கு தெரிஞ்சிரும். சோ இந்த ஆமா. இடம் வந்து நமக்கு செக்யூர்ட் இல்லன்னு இந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த மொட்டை போடுற வரவன் மேல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு, அவனோட அலட்சியம், இது எல்லாமே வந்து அந்த குழந்தையோட பார்வையில இருந்தே சொல்லிட்டு வருவாரு. அது அந்த 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 மொட்டை போட வருகிறவரோட ஒரு வில்லன் மாரி சித்தரிச்சிருப்பாருங்க. அவருடைய கேரக்டர், அவருடைய ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம். அதாவது இந்த கதைக்கு அது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த நுணுக்கம் தான் அந்த இடத்துல பாராட்ட வேண்டியதா. அவன் வந்து அந்த தலைய அழுத்தி பிடிக்கும்போது, அப்பா அப்பா மடியில உட்காந்துருக்கும். அப்பா நம்மள விடுவிப்பார்ன்னு பார்க்கும். அப்ப வந்து அப்பாவும் போட்டு இறுக்கி அமுக்கினாருங்கும்போது, ஆமா. அதுக்கு வந்து அவனால என்ன இது நடக்கிறது எனக்கு? அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷன் பெரிய வந்து அதிர்ச்சி குழந்தைக்கு அது. அந்த அம்மா இடம் வந்து பார்க்கும்போது, அம்மா மொதல்ல திருப்பி நின்றுவா. ஏன்னா, குழந்தைக்கு மொட்டை போடும்போது ஒரு கண்ணுல தனித்தனியா வரும். அம்மா அடறாளே ஒழிய, "என்னடா நம்மள வந்து சேவ் பண்ணலையே!" அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஃபீலிங்க வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாருங்க. ஆமா, 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 ஆமா. அதே அப்புறம் மாதிரி இந்த கதையில இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, ஆ அதுக்கப்புறமா அந்த தலையில ஒரு சந்தனத்த தடவி, அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்தினா கூட அந்த கேவல் இருந்துட்டே இருக்கும். தூளியில போட்ட குழந்தை வீட்டுன்னு அழுதுண்டு எழுந்துக்கும். அந்த இன்செக்யூர் ஃபீலிங் எந்த அளவுக்கு அத பாதிக்கிறது அப்படிங்கிறத, அ ஒரு சாதாரண ஒரு சிறுகதையில எவ்ளோ அழகா ஒருத்தரால கன்வே பண்ண முடியுங்கிறது ஆச்சரியம். இந்த கதையே ரொம்ப சின்ன கதை தான் ஆக்சுவலா. அது மொட்டை மொட்டை அடிக்கிறது இல்லாம, தொடர்ந்து தாக்குதல் போட்டு ஒரு காதும் குத்திடுவாங்க. காது அதனால குத்துறாங்க. அது அந்த காது குத்தினதோட அந்த இம்பாக்ட் அது எல்லாம் சேர்ந்து அழுதுட்டு நீங்க சொன்ன மாரி தூங்கிட்டு, திடீர்னு தூளியிலேருந்து முழிச்சு, "ஐயய்யோ! என்னமோ எனக்கு ஆச்சு. என்ன திடீர்னு?" அப்படிங்கிற எல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு. ஆனா நீங்க சொல்ற மாரி இந்த கடைசி வரிகள், அந்த மொட்டை சம்பவத்திற்கு பிறகு குழந்தைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாறுதல் தெரிஞ்சது. முன்போல் அந்நியர்களை அது பேர் சொல்லி அழைப்பதில்லை. தாத்தா உறவு முறை சொல்லி அழைப்பதில்லை. அ கை நீட்டி யாராவது கூப்பிட்டானா உடனே பாய்வதில்லை. அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அந்த ஆமா. வேற்று ராஜநாராயணோட முகம் வந்து டச். விட்டதுன்னு சொல்லுவாரு. அதே காது குத்துறது, இந்த ஜிமிக்கி தோடெல்லாம் இதே குழந்தை 5 வயதுக்கு அப்புறம் அது அப்படி ஒரு ரசிக்கும். அப்படி ஒரு விதவிதமா போட்டு பார்க்கும். சயின்டிஃபிக்கா தேர் ஆர் சோ மெனி ரீசன். மூளை வளர்ச்சிக்கு உபயோகமா இருக்கு. நுரையீரலுக்கு சீர்படுது. கண் பார்வைப்படுது இம்ப்ரூவ் ஆகுது. எவ்வளோ நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா தட் பர்ட்டிகுலர் டே இஸ் சை சைல்ட்ஸ் டே. அதோட ஃபீலிங் எப்படி இருக்குங்கிறத இது மாரி இவ்ளோ அழகா எழுதியிருக்கிற ஆமா, ராஜினாமா ஆமா. வந்து இத்தனைக்கும் அது வந்து ஒரு மங்களகரமான ஒரு வைபவம்னு சொல்லப்படுறது. ஒரு பிறந்த நாளுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முக்கியமான வைபவம் அந்த குழந்தையோட வாழ்க்கையில. பட் அது எவ்ளோ பெரிய ஸ்ட்ராங்கா அந்த குழந்தைய பாதிக்கிறது. இது ஒரு குழந்தைக்கு மட்டும் இல்ல. எல்லாருக்கும் இது காமன் ப்ராப்ளம் இது. பட் அத வந்து நம்ப இத்தன நாள் வந்து இது நம்மளும் பார்த்துருக்கோம். நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம இதே வைபவத்த நடத்திருப்போம். நமக்கு இதே நடந்திருக்கு. பட் ஒரு எழுத்தாளரா அவரால வந்து இந்த நுவான்சஸ அழகா ஒரு சின்ன ஒரு சிறுகதையில அந்த எஃபெக்ட்ட கொண்டு வந்து, நமக்கே இந்த கதைய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், நம்ம வீட்ல இனிமே வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வைபவத்த பண்ணணுமா? கேள்வி வர அளவுக்கு யோசிக்க வச்சுடுறார். இல்ல இந்த குழந்தைகள் வந்து எல்லார்ட்டயும் வந்துட்டு இருக்கிற குழந்தை நம்மளே பார்க்குறோம். திடீர்னு கொஞ்ச நாள் ஆச்சு நம்மட்ட வராது. இது வராது. என்ன எப்ப இந்த டிரான்சிஷன் நடக்குங்கிறத கீரா ஒன்லி டோல்ட் அ ஆமா. எக்ஸாக்ட்லி. இந்த இந்த உளவியல் ரீதியான இந்த கதைய அணுகியிருக்கிறது வந்து சோ ரொம்ப நல்ல ஃபேன்டாஸ்டிக். ரொம்ப ரொம்ப நல்ல கதை. அதான் முக்கியமான நம்பளோட இதோட விஷயம் என்ன அப்டின்னா, இந்த மாரி ஒரு லெஜெண்டரி ரைட்டர்ஸ் நம்ப அவங்களுடைய கதைகள கொண்டாடும்போது, பெரும்பாலும் அவங்களுடைய பிரசித்தமான கதைகள பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் உண்மதான். இந்த உண்மதான். மாதிரி முக்கியமான சில கதைகள நம்ப தவற விட்டுறணும். கீராவோட அ சில கதைகள்லாம் வந்து போற போக்குல அவர் மின்னல்ங்கிற ஒரு கதையிலலாம் வந்து போற போக்குல ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அத சொல்லிட்டு போயிடுவாரு. பட் அது வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல படிக்கும்போது தான் திடீர்னு அன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மனநிலைமையும் முக்கியம் அதுல. நம்ம ஒரு மாதிரி ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது, அது திடீர்னு நம்மள பயங்கரமா பாதிச்சுரும். அந்த மாதிரி இந்த கதை ஒரு
முக்கியமான கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நான் உங்க நிச்சயமா கூட டிஸ்கஸ் பண்ணணும் முக்கியமான கதை. அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். சில கதைகள் எல்லாம். அதுல ரொம்ப விட இந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதைன்னு நான் நினைக்கிறேன். உங்கள சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. திடீர்னு எனக்கு தோணுனது, உங்க கூட பேசி பார்க்கணும். இது இந்த கதைய பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுனது. அதுக்கு தான் அழைத்தேன். ரொம்ப நன்றி. ரொம்ப அனதர் தேங்க்ஸ். ட்ரீல இந்த கதைய நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம். பட் எப்பயுமே ஒரு கதை சொல்லல் தனி. ஒரு கதைய பத்தி நமக்கு பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்குன்னு ஒரு விவாதம் இருக்கு இல்லையா? அது வந்து இன்னும் இட் ஆட்ஸ் ஸ்பைஸ் டூ தட் ஸ்டோரி அண்ட் அத இன்னும் வாசிக்கலாம் அப்படின்னு நெறைய பேருக்கு இது இது மூலமா நெறைய பேருக்கு தோணும்னு நெனைக்கிறேன். இத படிச்சுட்டு இதுக்கப்புறம் வாசிச்சு பார்த்தான்னா, அதோட நியூ ஃப்ளேவர் தெரியும். அவங்களுக்கும் நெறைய ஃப்ளேவர்ஸ் தே வில் ஆல்சோ கெட். எஸ். நிச்சயமா நல்ல வாய்ப்பு தான் இது. ஆமா. தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ.